தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் ஏரிகள், குளங்கள், தடுப்பணைகள் உடைந்து பொதுமக்கள் பெரும் அவதி அடைந்துள்ளனர். விவசாய பயிர்களும் கடும் சேதம் அடைந்துள்ளன. இதுகுறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் கடந்த 1868ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமையான தடுப்பணை உள்ளது. அந்த தடுப்பணையில் தண்ணீர் முழுவதும் நிரம்பிய நிலையில் திடீரென்று அணைக்கட்டில் இருந்த 3 சட்டர்களிலும் உடைப்பு ஏற்பட்டது. பொதுப்பணித்துறையினர் அணைக்கட்டில் இருந்த தண்ணீரை சோழவரம் ஏரிக்கு உரிய நேரத்தில் திருப்பிவிட்டதால் வெள்ள அபாயத்தில் இருந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தப்பின. எனினும் 6 மாதத்திற்கு முன்னர்தான் புதுப்பிக்கப்பட்ட தடுப்பணை உடைந்தது அப்பகுதி விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த முருகம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள சித்தேரி தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டியது. இந்த ஏரியில் ஏற்கனவே விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்று ஏரியின் மதகை ஒட்டியுள்ள கரை உடைந்தது. இதனால் ஏரி நீர் வெளியேறியதால் தங்கள் விவசாயம் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கரை உடைந்ததற்கு அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்டினர். ஏரி மது தாங்க முடியாம உடச்சின்னு போயிடுச்சு. மது கட்டுறது சரியில்லை, அதனால மொத்தம் உடச்சின்னு போயிடுச்சு. இப்ப கட்டுறதுனால இப்ப கட்டினாலும் தண்ணி நிக்காது. அது எத்தனை பண்ண மரம் போட்டாலும் நிக்காது. இப்ப எங்களுக்கு மாட்டுக்கு, எங்க பயிர் வைக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு எல்லாமே வேஸ்டா போச்சு. நாங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு பெய்த தொடர் மழையால் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள ஏரிகள் மற்றும் குளங்கள் நிறைந்து உபரி நீர் காஞ்சிபுரம் நகரின் உள்ளே புகுந்து அந்நகர் முழுவதும் வெள்ளக்காடானது. இந்நிலையில் காஞ்சிபுரம் பகுதிகளில் இருந்த ஏரிகளிலிருந்து வெளியேறிய உபரி நீர் நந்தம்பேட்டை, வையாவூர், களியனூர், புத்தகரம் ஆகிய ஏரிகளை நிரப்பி வாலாஜாபாத் அடுத்த ஊத்துக்காடு ஏரியில் சேர்ந்தன. ஏரிக்கு நீர்வரத்து அதிகமானதால் ஏரியின் ஒரு பகுதியில் மண் அரிப்பு ஏற்பட்டு கரைப்பகுதியில் சிறிதளவு உடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி ஏரியை ஆய்வு செய்து உடைப்பை சரி செய்ய உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் தாலுக்கில் இருக்கிற நீர், உபரி நீர் நத்தப்பேட்டை, வையாவூர், களியனூர், புத்தகரம் வழியாக ஊத்துக்காடு ஏரிக்கு வந்திருக்கு. இந்த ஏரியிலிருந்து இந்த உபரி நீரும் தென்னேரிக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் உபரி நீர் வரும்போது அதிக அளவில் வந்ததுனால லைட்டாக பிரீச் ஆயிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பகுதியில் கருகம்பாக்கம் ஏரி, குண்டூர் ஏரி பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்பட்டதால் மழைநீர் தேங்க வழியில்லாமல் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். கொளவாய் ஏரிக்கு செல்ல வேண்டிய மழைநீர் முக்கிய சாலையில் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுகின்றன. வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் பல மணி நேரம் காத்து கிடக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. திமாவரம் ஊராட்சி பகுதிக்கு அடங்கிய மகாலட்சுமி நகரில் வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்து உள்ளது. அந்த தண்ணீர் புகுந்த இடத்தில் உள்ள மக்கள் ஒரு 14 பேரை தீயணைப்புத்துறை பணியாளர் மூலமாக போட்டை கொண்டு சிறப்பாக மீட்டோம்.